சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரைக்கு 8ஆம் தேதி அமித்ஷா வருகிறார். தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரே ஒரு கோஷத்துடன் தான் அவர் அதிமுகவுடன் ஒரு கூட்டணி அமைத்து அதை மேற்கொண்டு எடுத்து செல்ல இருக்கிறார். ஓரிரு முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இருந்து டெல்லிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியிடமும் அமித்ஷாவிடமும் நட்டாவிடமும் சில புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புது புகார்கள். இனி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆக்கம் தாக்கம் தமிழகத்தில் ஆரம்பமாகும் என்று தான் பலர் சொல்லுகிறார்கள். வினோத், நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலின் சந்திப்பிற்கு பிறகு தமிழக அமைச்சர்களும் சரி, திமுக பேச்சாளர்களும் சரி, தொலைக்காட்சிகளில் நரேந்திர மோடி மீது அந்த தாக்கம் குறைந்து விட்டது, திமுக பயந்து விட்டது. ஒன்று. இரண்டாவது, உதயநிதியை கட்சி மேடையில் உட்காரவே இல்லை, கட் அவுட் கிடையாது, பிளான்டா பார்த்திருக்காங்க. உதயநிதி தன்னுடைய கட்சியை வளர்க்காமல் தன்னுடைய நண்பர்கள் 5 பேரை வளர்த்து விட்டார். நான் சொன்ன பாருங்க, இந்த செல்வம், ஆகாஷ் பாஸ்கர், இந்த 5 பேர் யாருங்க? இவங்க திமுக சம்பந்தம் என்ன இருக்குங்க? திராவிட பாசறைங்கிறாங்களே, இது வந்து திராவிடியன் ஸ்டாக்ங்கிறாங்களே தவிர இது ட்ரக் ஸ்டாக்கா தானே இருக்குங்க, இது அரக் ஸ்டாக்கா தானே இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். அது திமுக எம்பிக்களே சொல்றாங்க. அப்ப கனிமொழிக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன், அந்த எக்ஸ்ட்ரா அவங்களோட எக்ஸ்போஷருக்கு பின்னாடி டெல்லி இருக்காது அமித்ஷா. அதனால்தான் உதயநிதியினுடைய இறக்கம், கனிமொழியுடைய ஏற்றம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அதுல இன்டர்னல் பாலிடிக்ஸ். நம்ம டெல்லியில் நடப்பது திரைமறைவில் பல நடக்கிறது, ஒன்று இல்ல ரெண்டு இல்ல. அதெல்லாம் இப்ப வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடுவில் ஒரு தடங்களை ஏற்படுத்தி விட்டது. இல்லை என்றால் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் சேர்ந்து தாக்க வேண்டிய நிலைமை இருந்து பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம் சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை ஏற்கனவே இதுக்கு முன்பாக வந்த போது கூட்டணியை வந்து உறுதி செய்தார், குறிப்பாக அதிமுகவோட கூட்டணியை உறுதி செய்தார். இப்ப இந்த வருகை அப்படிங்கிறது எதற்கானது? இதுல என்ன விஷயங்கள் நடக்கிறது? பீகார், கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரிலும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு மூலமாகவும் மதுரைக்கு 8ஆம் தேதி அமித்ஷா வருகிறார். 6 மணி நேரம் அங்கு தங்க இருக்கிறார். அந்த 6 மணி நேரத்தில் தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரே ஒரு கோஷத்துடன் தான் அவர் அதிமுகவுடன் ஒரு கூட்டணி அமைத்து அதை மேற்கொண்டு எடுத்து செல்ல இருக்கிறார். கண்டிப்பாக அரசியல்வாதிகள் பலர் அவரை சந்திக்க கூடும். என்னை நான் கேள்விப்பட்ட மட்டும் ஓரிரு முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இருந்து டெல்லிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியிடமும் அமித்ஷாவிடமும் நட்டாவிடமும் சில புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புது புகார்கள். அது மீதும் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அமித்ஷா மூலமாக பல சோதனைகளை நடத்த இருக்கிறது. இனி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆக்கம் தாக்கம் தமிழகத்தில் ஆரம்பமாகும் என்று தான் பலர் சொல்லுகிறார்கள். வினோத், இப்ப தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமா வெளியிட்ட அந்த ஆடியோ பதிவுகள், குறிப்பாக வந்து அந்த சிடிஆர் டீடைல்ஸ் எல்லாம் வெளியிட்டார் அப்படிங்கறது பாக்குறோம். இது எதை நோக்கி நகருது சார்? ஏன்னா அந்த வழக்கு வந்து தீர்ப்பாயிடுச்சு, தீர்ப்பு வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இருந்தாலும் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இதை வெளியிட்டதுக்கான பின்னணி என்ன நீங்க நினைக்கிறீங்க? டெல்லி மட்டும் அந்த கேஸ் வருங்க, சுப்ரீம் கோர்ட் மட்டும் வரும். ஏன்னா இவங்க வந்து சென்னையில ஹைகோர்ட்ல போய் அதை ஸ்டே வாங்குவாங்க. சப்போஸ் இவன் ஹைகோர்ட்ல போட்டா ஏன்னா இனிமேல் லீகல் ப்ராப்ளமா தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் 2026 மார்ச் மட்டும் இந்த கேஸ் இழுத்துனுவோம். அந்த சார் யாருங்கிறது இது பாருங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த தம்பி யாருன்னு கேட்கிறாங்க. இந்த விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து அந்த சார் யாருன்னு கேட்கிறாங்க. ஆக மொத்தம் இப்ப அந்த சார் இப்போ வந்து ஏன் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவருக்கு உதவி செய்வது, அதாவது அட்வான்ஸாவே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவது
முதலமைச்சராக தெரிவது மூத்த தலைவரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையா, துரைமுருகன் கடினமாக கண்டித்து கொண்டாரா, டிஆர் பாலுக்கு இழக்கம் இல்லையா, இதெல்லாம் ஒரு கேள்வி வருங்க. ஸோ அதனால்தான் அந்த சாரை விட மாட்டாங்க அவங்க அப்போசிஷன். அண்ணாமலையா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஈவன் அதர் கட்சிகள் எல்லாமே விட மாட்டாங்க. இதுல ஒரு சிலர் முக்கியமாக மாட்டிக்கொண்டிருப்பது தெரிகிறது. இது ஏன் அவ்வளவு அவசர அவசரமா போர்வை மூடுறாங்க? அரசாங்கத்திற்கு அந்த மீது அவ்வளவு கணிப்பு இருக்கிறது. அந்த வேகம் ரித்திஷியோ அல்லது செல்வம், அப்புறமா அந்த விக்ரம் ஜூஜு அவங்களே பிடிச்சு கொடுக்க மாட்டேங்க. அவங்கள 15 மேல அடிச்சே அந்த ஒரு தாக்கமே இருக்க மாட்டேங்குது. அதுதான் அண்ணாமலை மீண்டும் எடுத்திருப்பது தமிழக அரசியல் அது பரபரப்பை உண்டாக்கி விட்டது. மற்ற கட்சிகள் இனி அதை ஃபாலோ செய்வார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீசாருக்கு தலைவலிங்க, வேற ஒண்ணு இல்லைங்க. அது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் போலீஸுக்கும் தலைவலி. இப்போ மேல்முறையீடுக்காக தமிழ்நாடு ஹைகோர்ட் போவாங்க, அது ஸ்டே வாங்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வருவாங்க. ஆக மொத்தம் இந்த வழக்கு பிரச்சனை மேல் கீழாக போய்கொண்டிருக்கும். டிசம்பர் ஜனவரி மட்டும் இந்த கேஸ் இழுத்துன்னு போங்க. அதாவது துன்புறுத்தப்பட்ட குடும்பம் கூட இந்த கேஸை ஆக்டிவா வைக்கணும்னு பாக்குறாங்களே, அவங்களும் சில அரசியல் தொடர்புகள் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆக மொத்தம் அண்ணாமலை எடுத்திருப்பது அந்த பெண்மணியினுடைய ஒரு பாதுகாப்பிற்காகத்தான் எடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. சார், நீங்க உங்களுடைய பத்திரிகை அனுபவத்துல நிறைய பொதுக்குழு கூட்டங்களை பார்த்திருப்பீங்க. இப்ப மதுரையில நடந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல முதலமைச்சர் பேசினதை பாத்தீங்க, அப்புறம் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதுல நீங்க ரீட் பண்றது என்ன? ஏன்னா குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம், ஒரு திட்டமிடல் கூட்டமாக அது நடந்திருக்கிறது. அதுல முதலமைச்சர் டெல்லியை கூட தாக்கி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இருந்தாலும் கூட அதுல நீங்க சிக்னிபிகண்டா பாக்குற விஷயங்கள் என்ன சார்? நரேந்திர மோடியை தாக்காதது, நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலின் சந்திப்பிற்கு பிறகு தமிழக அமைச்சர்களும் சரி, திமுக பேச்சாளர்களும் சரி, தொலைக்காட்சிகளில் நரேந்திர மோடி மீது அந்த தாக்கம் குறைந்து விட்டது. திமுக பயந்து விட்டது ஒன்று. இரண்டாவது, உதயநிதியை கட்சி மேடையில் வைக்க உட்காரவே இல்லை, கட் அவுட் கிடையாது, பிளான்டா பார்த்திருக்காங்க. அவர் கீழே உட்கார்ந்துருக்காரு. தீர்மானங்கள் பல இருந்தாலும் அதில் பாஜகவை நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக தாக்கி இருக்கிறார்கள். டெல்லி கண்ட்ரோல் சொல்றாரு தவிர இவர் ரிமோட் கண்ட்ரோல் இவர்கிட்ட இருக்குதுங்கிறது மறந்துடுறாரு மு.க. ஸ்டாலின். இதனும் மு.க. ஸ்டாலினுக்கு டெல்லி பயணத்திற்கு பிறகு ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன். திமுக பொதுக்குழுவில் அந்த மாறுதல் இருந்தது. அந்த காரசாரம் போயிடுச்சு நரேந்திர மோடி மீது. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, கசப்பு, எதிர்ப்பு காலத்தை கொண்டு அது நரேந்திர மோடியை கொச்சையாக பேசினால் நரேந்திர மோடி மீது அனுதாபம் திரும்புகிறது. நரேந்திர மோடிக்கு என்று ஒரு 5%, 3% முதல் 5% வரை தமிழகத்தில் வாக்கு வங்கி வளர்ந்து விட்டது என்பதைத்தான் திமுக உணர்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் ஹார்ஷ் வேர்ட்ஸ் இல்ல திமுகவுடைய பொதுக்குழுவில் மதுரையில் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுல உதயநிதிக்கு இந்த பொதுக்குழுல முக்கியத்துவம் தரப்படலை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஏன்னா குறிப்பா அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லயே அவரை எலிவேட் பண்ணுவாங்க இந்த பொதுக்குழுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருந்தது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அதே மாதிரி இந்த இடி கேஸ், இந்த டாஸ்மாக் கேஸ், அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கமானவர்கள் இடி கேஸ சிக்கின பிறகு உதயநிதியோட அந்த ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இதுல உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பா இதுல டெல்லியில சம்பந்தமா எதுவும் விஷயம் பேசிக்கிறாங்களா? டெல்லியின் பார்வை என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூத்த தலைவர்கள், குறிப்பாக ஐயா கருணாநிதியிடமும் பல திமுக தலைவர்கள் நடைபயணம் செய்திருக்கிறார்கள். துரைமுருகன் போன்று, டிஆர் பாலு போன்று, ராஜா போன்று மற்றும் பலவர்கள். ராஜா இஸ் வெரி யங் இன் தட் குரூப். ஜெகத் ரக்ஷகன், அப்புறமா மீதி பேர் நிறைய பேர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் திமுகவை பற்றி அலசுவதற்கு முன்னதாக நான் 3 முக்கிய தலைவர்களிடம் பேசினேன். அவர் கூறுவது என்ன என்று கேட்டால், அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை 5 பேரை வைத்துக் கொண்டு கட்சியை ஆரம்பித்து வலுப்படுத்தினார். சத்தியவாணி முத்து, கே ஏ மதியழகன், ஏ நடராஜன், கோவிந்தசாமி, NV நடராஜன்.
அப்புறம் அந்த மாதிரி ஆள் தான் வச்சிருந்தேன். பாவு சண்முகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க. சிஎம் கருணாநிதி ஆன பிறகு 1900 மு.க. ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணுவதற்கு முன்னதாக கூட கட்சியில் பலரை மு.க. ஸ்டாலினுக்கு கூடவே வளர்த்தார் மு. கருணாநிதி அவர்கள். ஆனால் உதயநிதி வந்த பிறகு அவருடைய 2 ஆண்டு காலம் பதவி உயர்வு பெற்ற பிறகு கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி கட்சியை வளர்க்காமல், அதுதான் திமுக எம்பிக்களுடைய கருத்து, உதயநிதி தன்னுடைய கட்சியை வளர்க்காமல் தன்னுடைய நண்பர்கள் 5 பேரை வளர்த்து விட்டார். நான் சொன்ன பாருங்க, இந்த செல்வம், ஆகாஷ் பாஸ்கர், எதுவெல்லாம் சொல்றாங்களா அவெல்லாம். இந்த 5 பேர் யாருங்க? இவங்க திமுக சம்பந்தம் என்ன இருக்குங்க? திராவிட பாசறைங்கிறாங்களே. இது திராவிடியன் ஸ்டாக்குங்கிறாங்களே தவிர இது ட்ரக் ஸ்டாக்கா தானே இருக்குங்க. இது அரக் ஸ்டாக்கா தானே இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். அது திமுக எம்பிக்களே சொல்றாங்க. சில திமுக எம்பிக்கள் மிக மன நொந்து இருக்கிறார்கள். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்டாலின் புரிந்து கொண்டு, காரணம் என்ன என்று கேட்டால் ஸ்டாலினுக்கு ஃபீட்பேக் நிச்சயம் வரும், வராது இருக்கவே இருக்காது. துரைமுருகன், டிஆர் பாலு, இன்க்ளூடிங் கனிமொழி, அவங்க மூலமாக ஃபீட்பேக் வருது. அந்த ஃபீட்பேக் புரிஞ்சுன்னு தான் கொஞ்சம் தட்டி வச்சிருக்காரு. உட்கார்றா. பாருங்க, 23 திமுக எம்பிக்கள், லோக்சபா எம்பிக்களில் 12-13 பேர் உதயநிதியை சேர்ந்தவர்கள். அவங்க மூஞ்சில சின்னதாயிடுச்சு. இப்போ நான் பார்லிமெண்ட்ல பார்க்க சின்னதாயிடுச்சு. அந்த பிரகாசம் இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால் போதைப் பொருள். திராவிடியன் ஸ்டாக் இல்லை, இது ட்ரக் ஸ்டாக் ஆயிடுச்சு. அதுலதான் மாட்டினாங்க. அந்த 2 வருஷம் இருக்கு பாருங்க, எப்படி அண்ணாதுரை 5 பேரை வைத்து கட்சியை வளர்த்தாரோ இவர் 5 பேரை வச்சு கட்சி புழுத்து வண்டி படிச்சுட்டான்னு சொல்றாங்க எல்லாரும். அதுதான் பேக்ரவுண்ட். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மதுரை ஜெனரல் கவுன்சில் இருந்தது வினோத். அதனுடைய பார்வை கூட கடந்த பல நாட்களாக நான் முரசொலியை தினமும் படித்து வருகிறேன். அதுல கூட இந்த உதயநிதியுடைய படங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. அதை பாத்தீங்களா, போஸ்டர் எல்லாம் குறைஞ்சி போச்சு. காரணம் என்ன என்று கேட்டால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் விசாகன் கொடுத்த கணிப்பு இந்த 3 போன்ல நிறைய தடவை அந்த சாரோட அந்த தம்பி எல்லாம் வருதுங்க. அந்த சிடி நைனா நாகேந்திரனும் அண்ணாமலையும் எப்ப வெளியிடுவாங்களோ தெரியல. சார், இதுக்கு நடுவுல இப்போ உதயநிதிக்கு எப்படி அந்த டாஸ்மாக் கேஸ் வந்த பிறகு அவர்களுடைய விசிபிலிட்டி கம்மியாச்சோ, டெல்லியை மையப்படுத்தி கனிமொழியோட விசிபிலிட்டி அதிகரிச்சிருக்கு. குறிப்பா அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்க ஒரு டீமை லீட் பண்ணி அந்த பேசுறது, இப்போ அவருடைய வீடியோஸும் ஜாஸ்தியா பார்க்க முடியுது. குறிப்பாக இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பதில் எல்லாமே பயங்கர வைரலா போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப கனிமொழிக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன், அந்த எக்ஸ்ட்ரா அவங்களுடைய எக்ஸ்போஷருக்கு பின்னாடி டெல்லி இருக்கா சார்? அமித்ஷா எப்பவுமே கனிமொழி மேல டாக்டர் ஜஸ்வந்த் சிங், நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது அவங்க எல்லாம் சொன்ன போது கூட கண்டிப்பாக கனிமொழி மீது ஒரு தனி பற்று இருக்கிறது பாஜக தலைவர்களுக்கு. காரணம், ஜெயில போன போது ஜெயில போடக்கூடாதுன்னு ஜஸ்வந்த் சிங் தான் முதல்ல சொன்னாரு. வாஜ்பாய் சொன்னப்புறம் பல தலைவர்கள், அதை தவிர ராஜா கூட, அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் தான் வளர்ந்தவர், காங்கிரஸ்க்கு எதிர் வினையில் வளர்ந்தவர்கள். கனிமொழியினுடைய அதாவது ரைஸ் அதை இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணணும்னு அமித்ஷா தான் ட்ரை பண்ணி கொண்டாங்க. அதற்கு காரணம் சுப்ரியா சூலேங்க. சுப்ரியா சூலே சரத்பவாருடைய மகள் அமித்ஷாவிடம் சொல்லி கனிமொழியையும் ஒரு டெலிகேஷனுக்கு லீடரா போடணும். காரணம், அவங்களுக்கு 23 பார்ட்டி எம்பிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஷீ இஸ் த லீடர் ஆஃப் ஃப்ளோர் பார்ட்டி. ஆங்கிலம் தெரிந்தவர், நல்ல ஆர்டிகுலேஷன் உண்டு. சில சமயத்தில் அமித்ஷாவிடம் தன்னுடைய தாக்கங்களை சொல்லத்தான் சொல்லி, இப்போ நம்ம 2 பேரும் போன்ல பேசிச்ச எப்படி இருக்கீங்க, நான் அப்படி கட்சியை விட்டு தனிப்பட்ட முறையில் சில தூத்துக்குடியே நிர்மலா சீதாராமன் முதல்ல போனாங்க சொல்லுங்க, அவருக்கா புயல் வந்த போது மீதி அது அமித்ஷா சொல்லித்தானே. ஆக மொத்தம் அமித்ஷாக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, சுப்ரியா சூலே மீது இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இப்போ. அதனால்தான் இப்போ உதயநிதியினுடைய இறக்கம், கனிமொழியுடைய ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல இன்டர்னல் பாலிடிக்ஸ். திமுகவுடைய மதுரை புழுப்பு நடக்க போகிறது என்று கனிமொழிக்கு தெரிந்திருந்தாலும்
மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியுடன் அவர் அயல்நாடு சென்றிருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் பிறந்த நாளைக்கு 3ஆம் தேதி வர வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருந்தது கனிமொழிக்கு. அது ஏன் திமுக பொதுக்குழுவில் இல்லை என்று கூட ஒரு எம்பி என்னிடம் கேட்டார். சார், இதுல இப்ப இந்த அமித்ஷாவுடைய வருகையில ஒரு கேள்வி மட்டும் விட்டுட்டேன். குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் இன்னும் நிறைய கட்சிகள் வந்து எங்களை நோக்கி வர இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கூட ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்களும் கடந்த நேர்காணல் சொல்லியிருந்தீங்க. இப்ப அது சம்பந்தமான ஏதேனும் ஒரு முடிவு இல்ல சந்திப்புகள் சொல்லிட்டு இப்ப அமித்ஷா வரும்போது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்பு இல்லாவிட்டாலும் திரைமறைவில் பல நடந்து கொண்டு இருக்கின்றன டெல்லி மூலமாக. நம்மளுக்கு எல்லாம் தெரியாது நிறைய இருக்குங்க வினோத். நம்மளுக்கு நம்ம டெல்லியில் நடப்பது திரைமறைவில் பல நடக்கிறது. ஒன்று இல்லை, 2 இல்லை. அதெல்லாம் இப்ப வந்து இந்த பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்து நடுவில் ஒரு தடங்களை ஏற்படுத்தி விட்டது. இல்லை என்றால் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் மீது அதாவது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் சேர்ந்து தாக்க வேண்டிய நிலைமை இருந்து பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கும். அதை ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போயிட்டு இருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிட்ட அப்புறம் இது ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கட்சியில இருந்து நிறைய பேர் அனுப்புறதுக்கு. இப்ப பாருங்க, ராஜ்நாத் சிங் வரப்போறாரு. சில முக்கிய தலைவர்கள் வர இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. ஜே.பி. நட்டா கூட ஜூலை 3ஆம் தேதி வரப்போறாரு கேள்விப்பட்டேன். சோ ஆக மொத்தம் ஒரு தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்காக ஆரம்பித்து விட்டார்கள். எது இருப்பினும் மத்திய பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதை ஜே.பி. நட்டா அவர்கள் எங்கிட்டே தெரிவித்தார். மிஸ்டர் அமித்ஷா வந்து ஆஃப் த ரெக்கார்ட் பிரீஃபிங் போது அவர் சொல்லும் பொழுது இண்டிகேட் பண்ணார் எங்கிட்ட கூட. தமிழ்நாடை பொறுத்த மட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏவினுடைய தலைவர். அது நான் சென்னையிலே உறுதிப்படுத்தி விட்டேனே என்று என்னிடம் சொன்னார் அமித்ஷா. அது எதை குறிக்கிறது? நீ எது பண்ணாலும் நீ கடைசி நிமிஷத்துக்கு நாங்க வந்துருவோம். அதையும் தவிர இந்த ஜூன் 28, 29 தேதிகளில் பிரதமர் கோயம்புத்தூர் வருவதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் பிரதமரும் இந்த மாதத்திற்குள் தமிழ்நாட்டுக்கு ஒரு விசிட் வருவார் கண்டிப்பாக. இப்ப வந்து மால்தீவ்ஸ் போறாரு பிரைம் மினிஸ்டர். மால்தீவ்ஸ் போகும்போது தமிழ்நாடு வழியா போறதா டெல்லியில இருந்து போறதாலும் யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்துருங்க ஒன்னொன்னு. இது கூடவே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒரு சிறப்பு செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நான் ஏற்கனவே தங்களிடம் சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் லீகல் செல் இருக்கும் வினோத். மொத்தம் 85 டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், ரயில்வேஸ், அந்த மாதிரிலாம். அந்த 85ல லீகல் செல் 85 இருக்கும். இன்க்ளூடிங் யூனியன் பட்ஜெட், நிர்மலா சீதாராமன் பிரசன்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்ல கூட சில ஆக்ஷன்லாம், அதாவது சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் அப்பொழுது கண்டிப்பாக சட்ட அமைச்சருடைய சட்ட ஆலோசகர்களுடன் சேர்ந்து கொண்டு தான் இந்த பட்ஜெட் சொல்லுவார்கள். சட்ட பிரிவு என்பது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கிறது. அவர்கள் ஒரு 10-15 பக்க அஃபிடவிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் பிரசன்ட் பண்ணுவதற்காக விசாகன் மூலம் கிடைத்த தகவல்களை ஒன்று சேர்த்து பல ஆவணங்களுடன் சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்சுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். கூடிய விரைவில் ஒரு 10 தேதிக்கு சமர்ப்பித்து விடுவார்கள். சுப்ரீம் கோர்ட்ல வந்து டாஸ்மார்க் ஊழியர்களைத்தான் பரிசோதனை செய்யக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாதுன்னு தவிர இந்த கேஸ்க்கு ரெஜிஸ்ட்ரே கொடுக்கல அவங்க. அதை அரசாங்கம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லீகல் செல் இருக்கு பாருங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன டாஸ்மார்க்கை பற்றி இந்த தடையை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வற்புறுத்த இருக்கிறார்கள். காரணம், அவர்களிடம் இருக்கக்கூடிய சிக்கிய ஆவணங்கள் சில முக்கிய புள்ளிகளை பார்த்துதான் நகர்கிறது. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அமித்ஷா வருது, இடி ரைடு வரப்போறது, மற்ற பிரச்சனைகள் வரப்போகுது. இதெல்லாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு திமுகவில் ஒரு உற்சாகம் குறைந்து வருவதை நான் பார்க்கிறேன். சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த மாதம் வந்து பாத யாத்திரை தொடங்க இருப்பதாக இன்று செய்தி வந்து வெளியா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது வந்து தேர்தலுடைய அந்த ஹீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து தொடங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ இவருடைய இந்த பாத யாத்திரை எந்த மாதிரி இருக்கும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க சார்? நைனா நாகேந்திரனும் ஏற்கனவே அறைகூவல் விட்டிருந்தார், 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னுட்டு. இது அதிமுக மட்டும் செய்கிறார்களா அல்லது பாஜகவும் அது இணைந்து போகிறதா, மற்ற கட்சிகள் வருவார்களா தெரியவில்லை. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தம் 45 கூட்டங்கள் பேச இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நானும் கேள்விப்பட்டேன். அதிமுக செயலகத்திலிருந்து அதற்கான ஒரு வழிபாடுகளையும் அதாவது நடைமுறைகளையும் செய்து வருகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு சில விளம்பர ஏஜென்சிகள் அதிமுகவுடன் மும்பையிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் கல்கத்தாவிலிருந்தும் தொடர்பில் இருக்கிறார்கள். விளம்பரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அதனுடைய நூதனமாகத்தான் பாத யாத்திரைக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுரைகள் ஆங்கில தினசரியில் பிரசுரமாக ஆரம்பித்து விட்டது. அதையெல்லாம் செய்வது அதிமுகவுடைய ஐடி சிங்கை தவிர சில ஆய்வாளர்கள் செய்வது. அதையும் தவிர அமித்ஷா அவர்களுடைய வேண்டுகோள் படியும் பவன் கல்யாணுடைய வேண்டுகோள் படியும் 2 தேர்தல் அணுகுமுறைகளை அவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள். தேர்தல் அப்ரோச் என்னென்ன பண்ணணும், சில கேட்சி ஸ்லோகன்ஸ், கேட்சி கோஷங்கள் அதெல்லாம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு ஒருங்கிணைப்பதற்கு மத்திய பாஜகவுடைய இந்த ஐடி செல்லை தவிர எலெக்ஷன் செல் கூட அதிமுகவுடன் சேர்ந்து கைகோர்த்து செய்கிறது. எனினும் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த நடைபாயணம் என்பது மிக சிறப்பாகத்தான் இருக்கும் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தமிழ்நாடு வார் ரூமில் பேசிக்கொள்வது அதுதான் காரணம். நேற்றிலிருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பாஜக சேர்ந்து கொள்ளுமா, மற்ற கட்சிகள் சேர்ந்து கொள்ளுமா, எடப்பாடி தலைமையில் தான் போகுமா, அதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அண்ணாமலை செய்தது என் மண் என் மக்கள் யாத்திரை செய்தாரு. ராகுல் காந்தி தமிழகத்திலிருந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிச்சாரு. இவர் என்ன பெயர் கொடுக்க போறாரு, எந்த மாதிரி பண்ண போறாரு, அதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தான் கேட்சி ஸ்லோகன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய விவரங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் வரும் என்று தான் எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் டெல்லியில் எனக்கு தெரிவித்தார்கள். அதுல சில ஆர்கனைசேஷன்ஸ் கூட இப்பாங்க, ஹிந்துல, இந்துஸ்தான் டைம்ஸ்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால, எக்கனாமிக் டைம்ஸ்ல, டெலிகிராஃப்ல, அதை தவிர ஹித்வாடாங்கிற பத்திரிகை மத்திய பிரதேசத்திலிருந்து ஆங்கிலத்தில் அதெல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க எடப்பாடியுடைய ஆர்டிகள். அவர் காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் போதைப் பொருளை பற்றி அவர் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். சமீப காலமாக கொலை கொள்ளை பற்றியும். ஸோ அந்த கட்டுரைகள் எல்லாம் எழுதி தருவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி. அவரிடம் பேட்டி கண்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய சில குறிப்புகளை வைத்து இவங்கெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். அது வீடியோவில் புத்தகமாகவும் வழிவிடும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் இந்த பாத யாத்திரை திமுகவிற்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கும். வினோத், நன்றி சார். பல்வேறு டேபிள்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.